என் தங்கப்பிள்ளையே, சரியாக அமாவாசையினுடைய இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த நாளில் ஒருவர் ஒரு வாக்கினை எனக்கு கொடுத்திருக்கின்றார். அதுவும் அவர் ஒரு ஆண் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் உன்னுடைய வாழ்க்கையில் நாளைய இரவில் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுப்பதாக எனக்கு உத்திரவாதத்தினை தந்திருக்கின்றார். அப்படியானால் என் பிள்ளைக்கு நல்லது செய்ய வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நான் உடனடியாக என்னவென்று சொல்லிவிட வேண்டுமல்லவா? என் பிள்ளைக்கு இந்த விஷயத்தை நான் சொல்லிவிட்டேன். ஆனால் என் குழந்தை மிகுந்த சந்தோஷப்படும் அல்லவா? தனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் அல்லவா? இப்படி உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள நினைத்து விட்ட பிறகு அம்மா ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கை என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு வந்து உனக்கு விளக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அப்படி பார்த்தால் இந்த நாளில் நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. நாளைய தினம் உன் வாழ்க்கையில் ஒருவரால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அரங்கேறப் போகின்றது. அது மட்டுமல்ல, இந்த ஆண் நீ விரும்பிய விஷயத்தை மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் நீ விரும்பாத பல விஷயங்கள் உனக்கு கிடைத்தால் மிகப்பெரிய நன்மைகளை அது உனக்கு கொடுக்கும். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்றிருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் எல்லாவற்றின் மீதும் ஆசைப்படுவதில்லை. தனக்கு ஒரு விஷயம் கிடைக்காது என்று தெரிந்துவிட்டால் அதன் மீது அவர்கள் ஒருபொழுதும் ஆசை கொள்வதில்லை. எதை தன்னால் பெற முடியுமோ, எந்த விஷயத்தை தன்னால் அடைய முடியுமோ அந்த விஷயத்தின் மீது மட்டும்தான் இவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். அதனால்தான் உன் அம்மா சொல்கின்றேன், இந்த ஆண் சொன்ன விஷயம் நீ ஆசைப்படாத விஷயம், அது நமக்கு கிடைக்காது என்று நினைத்து நீ ஒதுக்கி வைத்த ஒரு விஷயம். அதையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க போகிறேன் என்பதனைத்தான் உன் தாயானவள் அந்த ஆண் சொன்னதாக உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக உனக்கு அம்மாவின் வார்த்தைகள் புரியும் என்று நம்புகிறேன். இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. யாரெல்லாம் நமக்கு உதவி செய்கிறார்கள், யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையை கொடுக்கிறார்கள், யாரால் நமக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கும், யாரால் இந்த வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நீ எதையெல்லாம் இழந்து நிற்கிறாயோ, எந்த விஷயத்தையெல்லாம் இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி வைத்து ஒதுங்கி நிற்கிறாயோ, அந்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சாதகமாக மாறப்போகின்றது. உனக்கு எதிராக நிற்கிறதே என்று சொல்லித்தானே என் குழந்தை நீ வருத்தப்பட்டு ஒதுங்கி நின்றாய். இப்பொழுது அது உனக்கு சாதகமாக மாறப்போகின்றது. என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நாம் அதற்கு சரியான ஒரு முடிவினை எடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் கூர்மையாக இருந்துவிட்டால் நம்மால் எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுக்க முடியும். யாரிடத்திலும் எதையுமே நாம் தேடிச் சென்று அறிவுரையாக கேட்கப் போவது கிடையாது. உன்னுடைய சிந்தனைகள் நேர்மையானதாகவும் பளிச்சென்றும் இருந்துவிட்டால் யாரும் அதை நினைத்து வருத்தப்பட மாட்டார்கள் அல்லவா? யாரும் அதற்காக ஏங்கிக் கொண்டிருக்க மாட்டார்கள் அல்லவா? நீ நினைத்த நேரத்தில் நினைத்ததை செய்துவிட்டு சென்று கொண்டிருப்பாய். அப்படித்தான் உன் தாயானவளும் நான் சொல்கின்றேன். எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்துவிட்டு உன்னுடைய சிந்தனைகளையும் உன்னுடைய எண்ணங்களையும் நீ கூர்மையாக்கி உன்னுடைய பார்வையை நீ தெளிவாக்கி விட்டால் போதும். எதிரில் நடப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். இனி உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். எதிர்வரக்கூடிய மாற்றங்களும்
எதிர்வரக்கூடிய திருப்பங்களும் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். எதையுமே தாண்டி இந்த வாழ்க்கையில் நாம் அடைய நினைக்கின்ற வெற்றி நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான நம்பிக்கையையும் என்றும் என்றென்றும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்திட்டாலும் அதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு அதற்கான பெருமகிழ்ச்சியை நீ உணர வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். நல்லது எது, கெட்டது எது என்று உன்னால் உணரக்கூடிய தருணமும் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வந்து விட்டது என்பதுதான் உண்மை. நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உன்னால் அடைய முடியும். நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையால் உனக்கு கொடுக்க முடியும் என்கின்ற நிலைமை இப்பொழுது வந்து விட்டது. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய எண்ணங்களை கூர்மையாக்கி உன்னுடைய சிந்தனைகளை தெளிவாக்கி தரவும் நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவிலும் உனக்கு மன நிறைவை கொடுக்கவும் தான் இந்த ஆண் நாளை உன்னை தேடி வரப்போகின்றார். என் குழந்தையே, நீண்ட நேரம் அம்மா உன்னை காத்திருக்க வைக்க விரும்பவில்லை. சட்டென்று உனக்கு இந்த விஷயத்தை என்னவென்று சொல்லிவிட்டேனானால் நீ உன்னுடைய வேலைகளை செய்ய தொடங்கி விடுவாய் அல்லவா? அப்படியானால் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை உனக்கு செய்து கொடுக்கக்கூடியவர் வேறு யாரும் இல்லை, சந்திர பகவான். ஏனென்றால் நாளைய தினம் 3ஆம் பிறை சந்திர தரிசனம். 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தில் நீ சந்திர பகவானை வழிபட்டாயானால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடக்கும். எப்பொழுதுமே குளுமையாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் உனக்கும் வாழ்க்கையில் அது போன்ற ஒரு நிலையை உருவாக்கிடத்தான் உன்னை தேடி வருகிறார் என்று அர்த்தம். உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான வெற்றியையும் ஒரு சேர கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனதாக்க நீ முயற்சி செய்து கொண்டிருந்தால் அது போதும். வேறு எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நிமிடம் சந்திர பகவானினுடைய அருளாசிகளோடு உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயல்லவா? அப்படியானால் நாளைய விடியலை நீ நல்லபடியாக எதிர்கொள்வாய். நாளைய விடியலில் 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தை காண வேண்டி உன்னை நீ தயார்படுத்தி கொண்டிருப்பாய் அல்லவா? எப்பொழுது வாழ்க்கையில் நல்லது நடக்கும், எப்பொழுது நமக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்று சொல்லி விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற என் குழந்தை, அத்தனை மாற்றங்களும் ஒரு சேர உனக்கு நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. சந்திர பகவானை தரிசனம் செய்யும் பொழுது, அதாவது 3ஆம் பிறை நாளில் சந்திர பகவானை தரிசனம் செய்யும் பொழுது அவரை நீ கூர்ந்து பார்க்கின்ற அந்த பார்வை உன்னுடைய கண் பார்வையில் தெளிவை கொடுக்கும். தொலைநோக்கு பார்வை உனக்கு மிகுந்த புத்தி கூர்மையை கொடுக்கும். அதாவது எதையுமே கூர்மையாக நோக்கக்கூடிய திறமையை உனக்கு கொடுக்கும். உன்னுடைய கண் பார்வை தெளிவடையும். அது மட்டுமா, இந்த நேரத்தில் நீ அவரிடத்தில் என்ன கேட்டாலும் அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நாளை மாலை 6 மணிக்கு மேல் சந்திர தரிசனத்தை நீ நிச்சயமாக செய்யலாம். அம்மா, சந்திர பகவானை இப்படியெல்லாம் காண முடிவதில்லை. 3ஆம் பிறை சந்திர தரிசன நாளில்தான் அவர் எங்கோ காணாமல் சென்று விடுகின்றார். நான் அவரை எப்படித்தான் வணங்குவது என்று என் குழந்தை நீ வருத்தப்படுகிறாய் அல்லவா? என் தங்கமே, இதற்காக நீ வருத்தப்படக்கூடாது. சந்திர பகவானை அங்கு மட்டும்தான் காண முடியுமா? இல்லை, நிச்சயமாக உன்னிடத்தில் இருக்கின்றது. சந்திர பகவானினுடைய அருளானது உன் இல்லத்தில் நிறைந்து நிற்கிறது. நான் சொல்வதை என்னவென்று புரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். என் குழந்தையே, இது போன்று இப்பொழுது நடக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. அதிலும்
உன் இல்லத்தில் இருக்கின்ற தெய்வங்களின் புகைப்படங்கள், குறிப்பாக சிவபெருமானினுடைய புகைப்படங்கள், இந்த வராகி என்னுடைய புகைப்படங்கள் என்று எந்த தெய்வம் தன்னுடைய தலையில் பிறையை சூடி இருக்கின்றதோ அந்த தெய்வத்தினுடைய புகைப்படமானது உன் இல்லத்தில் இருந்து விட்டால் அது போதும். சிவபெருமான் தன்னுடைய தலையில் பிறையை சூடியவர் அல்லவா? அவரினுடைய புகைப்படத்தை தான் எப்பொழுதுமே உன் இல்லத்தில் இருக்கின்ற தெய்வங்கள் தன்னுடைய புகைப்படங்களில் தன் தலையில் தாங்கி வைத்திருப்பது போன்ற தோற்றம் இருக்கிறதல்லவா? அதில் இருக்கின்ற சந்திர பகவானை நீ வழிபட்டு உன் வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளலாம். எங்கிருந்தால் என்ன, எப்படி இருந்தால் என்ன, எந்த நேரத்தில் இருந்தால் என்ன, உனக்கு உண்மையான அன்பிருந்தால் எந்த நேரத்திலும் அவர்களை வணங்குவதற்கு நீ தயாராகி விடுவாய். எந்த நிமிடத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற மன உறுதிக்கு அவர்கள் வந்து விடுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது, அவர்களுக்கு உகந்த நாட்கள் வரும் பொழுது, அந்த நாட்களில் அவர்களை எக்காரணம் கொண்டும் நாம் விட்டுவிடக்கூடாது. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை நீ சந்தேகிக்க கூடாது. தெய்வமிருந்து உனக்கு நடத்த நினைக்கும் பொழுது அதை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்த்து விட முடியுமா? தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது நீ வேண்டியது அத்தனையுமே உனக்கு நிச்சயமாக நடக்கத்தான் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உன் முன்னால் நின்று எப்பொழுதோ உனக்கு வெற்றிகளை அள்ளி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீதான் பல நேரங்களில் என்னுடைய வார்த்தைகளை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் ஆயிரம் நன்மைகள் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடுகின்றாய். கண் பார்வை குறைவு உள்ளவர்கள் தங்களினுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இந்த உலகத்தை காண முடியாதவர்கள் என்று சில பேரினுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே பல நம்ப முடியாத விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் என்ன செய்ய முடியும்? இதையெல்லாம் தாண்டித்தானே வந்தாக வேண்டும். அப்படியானால் இவை எல்லாவற்றையும் தாண்டி வருவதற்கு சில தெய்வங்களின் துணை உனக்கு தேவைப்படுகின்றது. அப்படி உனக்கு கிடைத்த தெய்வங்கள் அத்தனை பேரையும் நீ மனதார வணங்கி வரும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற அத்தனையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கிறது. எந்த நிமிடமும் இந்த வாழ்க்கையில் நிரந்தரமானது அல்ல. எல்லா நொடி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை நீ சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உனக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். எங்கும் எப்பொழுதும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு எந்த நிலையிலும் நான் இருந்து உனக்கான மாற்றங்களை நிறைவு செய்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும். வேறு எதை எண்ணியும் என் பிள்ளை நீ நிச்சயமாக மனம் வருந்த வேண்டிய தேவையில்லை. எல்லா நிலையிலும் இதுவரையிலும் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பேரும் உன் இல்லத்தில் வந்து நிற்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வத்தினுடைய அன்பினாலும் தெய்வத்தினுடைய அருளினாலும் ஒருவரால் நல்ல விஷயங்களை பெற முடியாது என்றால் அவர்களிடத்தில்தான் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற நாட்கள், சந்திர தரிசன நாட்கள் வரும்பொழுது அந்த நாளில் அவர்களை வணங்காமல் விட்டு விட்டாயானால் அதில் யாருக்கு நஷ்டம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த நொடிப்பொழுதில் இருந்தாவது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாத பொழுது இப்பொழுது நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயத்தை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ நம்பு. சந்திர பகவானினுடைய அருளை பெறுவது என்ன சாதாரணமான காரியமா? அவ்வளவு எளிதில் யாருக்குமே நடந்திராத ஒரு விஷயம் உனக்கு நடக்கிறது எனும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை எடுத்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே.
இனி எந்த சூழ்நிலைகளையும் தாண்டி நீ வாழ வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. நல்லபடியாக இரு, உனக்கு நல்லதே நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.